அடுத்ததாக முக்கியமான நம்ம ஹராமில் அடிப்படை என்னன்னு கேட்டால், எது எல்லாம் நமக்கு கேடாக இருக்குமோ, அது தாவரங்களாக இருந்தாலும் சரி, கால்நடைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கு கேடு செய்யும் என்றால் கேடு செய்கிற எல்லாமே ஹராம். ஹராமில் உள்ளது இன்னொரு பட்டியலே தேவையில்லை. உங்களுக்கு கேடுன்னு சொல்லி உறுதியாக தெரியும் என்று சொன்னால் அந்த கேடை சாப்பிடவே கூடாது. இப்போ அரளி விதைன்னு அரளி செடின்னு ஒரு செடி இருக்குது. அந்த அரளி விதையை அரைச்சி குடிச்சிட்டு தற்கொலைக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. இந்த அரளி விதையை அரைச்சி சாப்பிட்டாங்கன்னா செத்துருவாங்க. அரளிங்கிறது ஒரு விஷச்செடி. அது அந்த கிராமங்களில் தற்கொலை செய்வதற்கு அதை தான் பயன்படுத்துவாங்க. அது கால்நடைகள் போன்ற ஒரு விஷயம் கிடையாது, இயற்கையான ஒரு செடி தான். அதை திங்கலாமா கேட்டால் நம்ம என்ன செய்யணும்? ஹராம்னு சொல்லலாம். அரளி விதையை நான் அரளிக்கீரையை வச்சு சூப்பு வச்சு குடிக்கலாமான்னு ஒருத்தன் கேட்குறான். அதில் அவிச்சு சாப்பிட்லாமான்னு கேட்குறான். சாப்பிடக்கூடாது, ஹராமு. ஏன்டா ஹராம்? நீ செத்துருவேடா, அதான் ஹராம். ஹராமுக்கு என்ன காரணம்? உனக்கு கேடு செய்யும்னா அதுக்கு திங்கிற. கேடு செய்கிற எல்லாமே இன்னதுன்னு பட்டியெல்லாம் தேவை கிடையாது. கேடு செய்யக்கூடிய அனைத்தையும் நல்லா தடுத்துட்டான். அந்த கேடு செய்யக்கூடிய அனைத்தும் கோடான கோடி பொருள்களில் ஒரு 10 20 இருக்கும். கேடு செய்கிற எல்லாமே ஹராம் என்பது ஒரு பொதுவான ஒரு அடிப்படை. அந்த கேடு செய்வது கூட பல விதங்களில் இருக்கிறது. ஒருத்தருக்கு கேடு செய்யும், ஒருத்தருக்கு கேடு செய்யாது. சில உணவு உங்களுக்கு சர்க்கரை பயங்கரமாக முத்தி போச்சு, சுகர் நோய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவன் உங்களுக்கு என்ன சொல்லுவான்னு கேட்டால், சர்க்கரை சாப்பிடாதேம்மா. சர்க்கரை பொதுவாக கேடு கிடையாது, இவனுக்கு கேடு. இவனுக்கு இருக்கக்கூடிய அளவில் அந்த சர்க்கரையை சாப்பிட்டான் என்று சொன்னால், உனக்கு சர்க்கரை இதை விட ஜாஸ்தியாக ஏறி போச்சுன்னு சொன்னால் அது உன்னை பாதிக்கும் என்று நிரூபணமான நம்பகமான ஒரு மருத்துவ ஆய்வின் மூலம் தெரிய வந்தால் அவனுக்கு அது ஹராமாயிரும். அதாவது கேடு வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஹராம் ஆகாது. யாருக்கு கேடு என்று வருகிறதோ அவருக்கு என்ன ஹராம். கேடு செய்யக்கூடாதுல்ல. நீ சர்க்கரையை சாப்பிட்டதாக எடுத்துக்கொள்ளப்படாது. உனக்கு கேடு செய்யும் என்று தெரிந்து நீ சாப்பிடுகிற. கேடுதான் என்று நிரூபிக்க மருத்துவத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அதுக்கு முடிவு என்னென்னு கேட்டால், மருத்துவத்தை வைத்து நடைமுறையை வைத்து முடிவு பண்ணலாம். நல்ல ஒரு 400 500 இருக்கிற சர்க்கரை உள்ளவனுக்கு நீங்கள் ஒரு 100 கிராம் சீனியை கொடுத்தா என்ன ஆகும்னு அப்போ ரிசல்ட்டை பார்க்கலாம். என்ன ஆகுன்றது அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். அல்லது வீட்டுக்கு வீடு மிஷின் வாங்கி வச்சுருக்குறோம், அதில் பார்த்து என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம் என்னென்னு. அல்லது அந்த சைடு எஃபெக்ட் நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். சர்க்கரை அதிகமாகும் பொழுது என்னென்ன மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும் என்று நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்முடைய உடம்பை பல வகையில் கெடுக்கக்கூடியதாக இருந்தால் அந்த ஒரு மனிதனுக்கு கேடு செய்யும் என்று சொன்னால் அதுவும் கூடாது. பொதுவாக எல்லாருக்கும் கேடு செய்யக்கூடியதும் இருக்கிறது. இறைச்சி கேடு செய்கிறதே ஹராமா? இறைச்சி ஹராம் அல்ல. ஆனால் ரொம்ப கொலஸ்ட்ரால் அதிகமாக போய் சென்ட்லாம் வச்சு ஆப்ரேஷன்லாம் பண்ணி அவன் கொலஸ்ட்ரால் ரொம்ப முத்தி போய் அதுக்கு மாத்திரைக்கு மேலே மாத்திரை போட்டுட்ருக்கிறான். அப்படியாப்பட்ட ஒருத்தனாக இருப்பானே. ஆனால் நீங்கள் ஆட்டு இறைச்சியை சாப்பிடாதீங்க என்று சொல்வார்கள். அப்போ ஆட்டு இறைச்சி சாப்பிட்றது, ஆட்டு இறைச்சியில் 100 கிராமில் 17 கிராம் கொழுப்பு இருக்கிறது. 100 கிராம் ஆட்டு இறைச்சி சாப்பிட்டீங்கன்னா 17 கிராம் கொழுப்பு இருக்கிறது. மாதிரியா உள்ள ஒன்றை இருக்கும் பொழுது மாட்டில் 5 கிராம் இருக்கிறது. கொழுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாட்டு இறைச்சியில் 100 கிராமில் 5 கிராம் தான் கொழுப்பு இருக்கும். கொழுப்பு உள்ளவங்க ஆட்டு சாப்பிடாதீங்க, மாடு சாப்பிடுங்க ஆய்வு செஞ்சு சொல்கிறாங்க. ஒரு மருத்துவர் சொல்கிறார், உங்களுக்கு ரொம்ப கொலஸ்ட்ரால் ஏறி போச்சு, அது நீங்கள் ஆட்டு இறைச்சி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஏறிக்கிறேன், இப்போ இருக்கிற மாத்திரை விட அதிக டோஸ் சாப்பிட மாதிரி வரேன், உங்களுடைய பல விஷயங்களை கிட்னி வரைக்கும் பாதிக்க ஏற்படுத்திடக்கூடும் என்று சொல்வார்களே. ஆனால் அப்போ நம்மளை பாதுகாத்துக்கிற கடமை நமக்கு இருக்கா இல்லையா? அப்போ கேடு விளைவித்தல் என்பது இப்படி எல்லாத்துலேயும் வரும். பொதுவாக கேடு விளைவிக்கக்கூடியதும் வரும். அதே நேரத்தில் சிலருக்கு கேடு விளைவிக்கக்கூடியது, சிலருக்கு சில வயசில் உள்ளவங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அவருக்கு கேடுன்னு தெரிஞ்ச ஒன்றை ஒரு முஸ்லீம் இப்படி சாப்பிடுவான். உனக்கு இது கேடு தான் செய்யும்னு வந்துருச்சு, உன்னையை காப்பாற்றிக்கிறணுமா இல்லை? அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் 2வது சூறாவில் 195வது வசனத்தில் சொல்கிறான், ஒலா அன்ஃபிகு சபீல் இல்லா ஒலா துல்குபி ஐதீக்கும் இல்லை தகுலுக்கா, உங்களுடைய கைகளை நாசத்தில் போடாதீர்கள். இலக்கியமாக சொல்கிறான். கையை கொண்டே போடுறன்னு அர்த்தம் கிடையாது. நாசமாக்குற காரியத்தை செய்யாதீங்க, அழிவின் பக்கம் நீங்கள் போகாதீர்கள், அழிவு தரக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள் அப்படின்னு குர்ஆனில் 295 வசனத்தில் நல்லா கட்டளையிடுறான். இதுதான் பேசிக். கேடு செய்வது ஹராம் என்பதற்கு இந்த வசனம் தான் அடிப்படை. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒலா துல்கு பி ஐதீக்கும் இல்லை தகுலுகத்தி, உங்கள் கையை நாசத்தில் போடாதீர்கள், நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க என்பதை அந்த கையை போடாதீங்கிற ஒரு இலக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 4:29 ஒலா தகுத்துலு அம்புசக்கும், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே சாவடிக்கிற மாதிரியான எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. உங்களை தற்கொலை செய்கிறது மட்டும் தடை இல்லை.
நம்ம உடம்பை கேடு செய்யக்கூடிய ஒன்று இருக்குமே என்று சொன்னால் அந்த மாதிரி உணவுகளை நான் தவிர்த்து கொள்ளணும். இப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கேடு செய்கிற எல்லாமே என்னவாயிரும், நமக்கு தடை செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களா, லரர போடார். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்னென்னு கேட்டால், எவனுக்கும் நீ கேடு செய்யக்கூடாது, எதுவும் உனக்கு கேடு செய்யக்கூடாது. இதுதான் இஸ்லாமிய அடிப்படை. அப்போ ஹலால் ஹராமை வந்து தனித்தனி பொருள்களுக்கு நீங்கள் அறிந்து கொள்வதை விட அந்த உணவு வந்து எதை சாப்பிட்றோமோ அதை ஆய்வு செய்யணும். இது வந்து கேடு செய்கிறதா நல்லது, ரொம்ப ஆராய்ச்சிலாம் செய்ய வேண்டியதில்லை. அதை பற்றி விஞ்ஞானிகள் ஆய்வாக சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும், அதை தேடிக்கொள்ளணும். பொதுவாக எல்லாம் அரிசி எல்லோரும் சாப்பிட்டுருக்குறோம், கேடு செய்யாது, அது சாப்பிட்டு இருக்க வேண்டியதுதான். ஒருத்தனுக்கு சுகர் ஜாஸ்தியாக போச்சு, அரிசி சாப்பிடான்னு சொல்லுவாங்க. சுகர் அதிகமாக போனவங்க என்ன செய்வாங்க, கார்போஹைட்ரேட்டை குறைங்க, அரிசியை குறைங்க, கோதுமையை குறைங்க, எல்லா தானியங்களையும் குறைங்க, அந்த மாவு சத்துனால தான் என்ன செய்கிறது, சுகர் அதிகமாகுது என்று சொல்கிறார்கள். அது ஒரு 200-300 இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 500 வரைக்கும் போச்சுன்னு சொன்னால் அப்புறம் என்ன வயிறு, அப்புறம் இன்சுலின் போடணும், அப்புறம் டயாலிசிஸ் வரைக்கும் போயிடும். இன்சுலின் போட்டால் தான் சரியாக வரும். அதுக்கப்புறம் டயாலிசிஸ் மிஷின் வச்சு பண்ணணும். டயாலிசிஸ் போயிட்டாங்கன்னா அப்புறம் நாளை எண்ணிக்கிற வேண்டியதுதான். அது சாப்பிட்றதுக்கு உள்ள நாள் அப்படி போயிடுச்சுன்னு வந்துடும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து மருத்துவ ரீதியாக தெரிய வரும் பொழுது அரிசி கூட ஹராம் ஆயிரும்ல அவருக்கு. அந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து உனக்கு தான் உன்னை செத்துருவே, உன்னுடைய மரணத்தை கொண்டு போய் சேர்த்துரும்னு சொல்கிறாங்க. மறையன் நீ சாப்பிட்ற, வேறு ஹலாலான பொருள் இல்லாமையாக இருக்குது. அப்போ இந்த ஹலால் ஹராமில் அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால், கேடு விளைவிப்பவை ஹராம் என்று பொதுவான உசூல். அதில் என்னென்னலாம் இன்னும் வரும் என்பதை விரிவாக வழங்க வேண்டிய ஒரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் அதை என்ன செய்வோம், நாளைக்கு பார்த்துக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.